சென்னை பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், பெரம்பூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக கடந்த நேற்று முன்தினம் அதாவது பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதியை பெற்றிருந்தனர். ஆனால் அது அனுமதி மறுத்து தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் குறிப்பாக இன்று தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து பெரம்பூரில் ஏன் அனுமதி கிடைக்கவில்லை, நாங்கள் உரிய நேரத்தில் அதுக்கான அனுமதி பெற விண்ணப்பித்திருந்தோம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை குறித்தும் அதிகாரிகள் செய்யும் பல்வேறு பிரச்சனை குறித்தும் அவர்களின் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து தாவேக விஜய் அவர் மனு கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்சமயம் வரும் 30ஆம் தேதியும் வரும் 30ஆம் தேதி பெரம்பூரில் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி அளித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் 30ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் விண்ணப்பித்திருப்பதாக நேற்று குறிப்பாக மாலை பத்திரிகா சந்திப்பின் போது நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். அந்த அனுமதி 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே அதை முழுமையாக விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்சமயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் பொறுத்த வரைக்குமே முதல் பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்க இருப்பதாகவும், ஏனென்றால் அவர் பெரம்பூரில் தான் போட்டியிட இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பெரம்பூரில் அன்றைய தினமே வேட்புமனு தாக்கல் செய்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்கையில் அங்கிருந்து மதிய பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்ட நிலையில் முதல் கட்டமாக பெரம்பூர் அனுமதி கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்களை நேரடியாக சந்திக்க தாவேக தலைவர் விஜய் நேரடியாக பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார். குறிப்பாக அந்த பகுதியை குறுகலான சாலையாக இருக்கிறது. குறிப்பாக அதிக நபர்கள் கூடுவது நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் காவல் தெரிவித்ததாகும். ஆனால் நாங்கள் 3000 பேர் கூடுவதற்கான இடம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த இடத்தில் 3000 பேர் கூடலாம் என்ற விளக்கத்தை தாவேக சார்பாக கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நாங்கள் கூட்டமில்லை, குறிப்பாக பிரச்சாரம் கூட்டம் கூடும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்ற கேள்வியை குறிப்பாக தலைமை தேர்தல் முன்வைத்ததாகவும், இந்த அடிப்படையில் தான் தற்சமயம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைத்திருக்கிறது. பெரம்பூரில் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி அளித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.